क्वेश्चन पेपर लीक என்பது எக்ஸாமுக்கு பல மணி நேரங்கள் முன்பாகவே நடந்தது, பல நாட்களுக்கு முன்பாகவே நடந்தது. அதை ஒட்டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மத்திய அரசு இந்த தேர்வை ரத்து செய்யறாங்க. திரும்பவும் மறுதேர்வு என்பது அறிவிக்கிறாங்க. இந்த மறுதேர்வு என்பது அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட இந்திய நாடு முழுவதும் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 4க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆனால் இது குறித்து ஒன்றிய அரசு வாய் திறக்க மறுக்குது. எதையுமே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேச மறுக்கிறாரு. இங்கதான் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னா, ஒரு கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு கல்வியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இந்திய நாடு முழுக்க மாணவர்கள் குரல் எழுப்பும் போது அவர் ஏன் தன்னுடைய வாயை இறுக்கமா மூடிக்கிறார்? ஏன் அவரால் பேச முடியல? பதில் சொல்லுங்க. பதில் சொல்வதற்காகத்தான் நாங்க எல்லாரும் இந்த நாட்டின் சார்பாக உங்களை பிரதிநிதியா நிறுத்தி இருக்கிறோம்.